வெல்கம் பேக் டு தமிழ் பிளேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரோபோட்ஸ் ப்ளஸ் ரன்னர்ஸ் அப்படின்னு வந்து ரோபோட்ஸில் ஒரு கேம் இருக்குது. ஸோ அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ரல் ஒரு மாதிரி ஒரு சேனல் விளையாட்டு இதே மாதிரி இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். அங்கே போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வின்னை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு நம்மளோட ஃபஸ்ட்டு வின்னை. இங்கே எங்கேயோ போக சொல்கிறேன். டான்ஸ் ஆடுறான் பார்த்தீங்களா கைஸ்? டான்ஸ் ஆடுறான். ஜாயின் ஃபன்னி கேம் ஸ்பீட் கேம் போட. ஓகே, அது இருக்குது பாருங்க, குரூப் செஸ்ட் அது இருக்குது கைஸ். ஓகே, இதில் என்ன கொடுக்குறாங்க? அதே மாதிரி 15,000 ஸ்பீடா, 50 வின்னு. 50 வின்னை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? என்னடா இப்படி பண்ணுறீங்க? 2x 3 ரீபர்த் வேணுமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆமாம், நான் அந்த வின்னெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ப்ரொஃபைல் 3 வின்னு வேணும் ப்ளீஸ். அப்போ இந்த 3 வின்னு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜாயின் கம்யூனிட்டியில் கொடுத்து ஸோ அதை வாங்கிக்கிடலாம். ஓகே, 50 இது கொடுத்து பை பண்ணியாச்சு. ஓகே, இது வாங்கிக்கிறோம்டா. குடுங்கிட்ட குடு, இதையும் குடு. ஓகே, 25. ஓகே, இதையும் கொடு. ஓகே, இதுக்கு வந்து 35 பட் இல்லையே. ஓகே ஓகே நில்லுங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது கைஸ்? இது என்ன கைஸ் நம்மளுக்கு அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுது? ஓகே, ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் எதாவது ஆகுதா? 4+ ஸ்டெப் அதாவது வந்து அந்த 12 ஏறுது கைஸ். ஓகே ஓகே பாருங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடாகிட்டோம் கொஞ்சம் நல்லாவே. இதுக்கு லெவல் ரெக்யூமெண்ட்டில் இருக்காப்பா? இதுக்கெல்லாம் லெவல் ரெக்யூமெண்ட்டில் இல்லை போலியே. அப்போ நம்ம மட்டும் போகலாம் போல். அவ்வளோதான் வந்துச்சு. இது என்னது? இங்கே ஏதோ வில்லங்கத்தனம் இருக்கிறது. வேவ் வருது கைஸ். ஓகே, அங்கே எப்படி அந்த சாக்லேட் வேவ் மாதிரி இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து நார்மலான ஒரு வேவ் கைஸ். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சோண்டு ஸ்பீடு தேவைப்படுகிறது. ஸோ அதை நம்ம எடுக்கலாம். பட் போக போக தான் பேய முடியாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதை மட்டும் முடிக்கலாம். அந்த சுனாமி இது இப்போதைக்கு முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு பாருங்கள் கைஸ், டான்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். அதுவும் 2 செகண்டுக்கு தான் போடுறான். இப்போ நம்மளுக்கு இது ரீபர்த் பண்ணிக்கலாம். ஓகே, ரீபர்த் நம்மளோட ஃபஸ்ட்டு ரீபர்த் பண்ணிச்சு. அங்கே பாருங்கள் 1.5 ஸ்டெப் அந்த இது வந்து அன்லாக் ஆகிருக்கு. இதுக்கு வந்து 3 ரீபர்த் தான். ஆனால் அது இப்போதைக்கு பை பண்ண முடியாது. பட் பை பண்ணலாம், அப்புறமா பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து மோஸ்ட்டாக வந்து ரோபக்ஸ் நீங்கள் கொடுத்து பண்ணலாங்க. ஸோ பாருங்கள், எல்லா கேம்லேயும் இந்த ரோப்ளக்ஸ் அவ்வளோதான். எந்த தொட்டாலும் நீ இது வேணால் கொடு, நான் ரோபக்ஸ் தரேன் அப்படின்ற மாதிரி. எங்கே பாருங்க, 2x ஸ்பீடு அப்படின்றதுக்கும் 2 ரோப்ளக்ஸு கஸ்டம் ஸ்பீடு. அது மட்டும்தான் ஓசிலுக்கு தப்ப. என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நம்ம போகலாம். அங்கே பாருங்கள், நம்ம ஸ்பீடு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம் ஈஸியாக. இதெல்லாம் இப்போதைக்கு இதை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஷூ. ஸோ அதனால் நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்க முடியும். ஓகே கைஸ் இதெல்லாம் சீட்டிங் தானே கைஸ்? நான் அங்கே போயிட்டேன் கைஸ். ஆனால் அது லாஸ்ட்டில் அங்கே போய் வருது. அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. ஸோ அது அவங்க ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்ல வேலை வந்துட்டேன். இவன் ஏறுற இல்லே, நீ யாருலே யாரில் வரட்டா? பாய் அவ்வளோதான் கைஸ். ஏண்டா இதெல்லாம் ஈஸிடா, போ அவ்வளோதான் கைஸ். இது செம்ம ஈஸி. ஆனால் இப்போதைக்கு இது நம்மளால் முடிக்க முடியாது கைஸ். அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பட் நம்மளோட அந்த ஆஸ் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான். பட் இந்த வேவ் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே தொல்லையாக இருக்குது. ஓகே, நில்லுங்க. ஓகே, இப்போதைக்கு அது போயிடுச்சு. ஸோ இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். டபுள் ஜம்பில் இருக்குது கைஸ். டபுள் ஜம்பில் இருக்காடு. பாவீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லையால இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே போக வேண்டியது தான். அவ்வளோதான், அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் கார் வா, அவ்வளோதான், அதுவும் போயிடுச்சு. இது வேறு ஆமநாடாக போட்டுன்னு போகும் போல். போடு அவ்வளோதான், வந்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், இது யூஸ் பண்ணுங்கள். ஆம்பிடுதேன். கைஸ், இது மட்டும் நம்மளால் முடிய முடியாது. அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். ஸோ இப்போ இது பைக் பண்ணிடலாம்.
ரீபடுத்துக்கு எவ்வளோ 30 வேணுமாடா? அட பாவி, ஏன்டா இப்படி போய் ரிஷி எவ்வளோ கேட்குறான் பாருங்க ரிஷ். ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான். இந்த இது எங்கே வரவே காட்டும். ஓகே ஓகே இது போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான் கைஸ். டேய் பாய் பாய். நம்ம வேறு பிரிசன் வந்து எஸ்கேப் ஆகல, பட் பிரிசனில் இருக்க ஓபி மாதிரி தான் கைஸ். ஓகே இதெல்லாம் போயிடுச்சு. போய் தொலை, நீ மட்டும் எதுக்கு இருக்கிற போ. அவ்வளோதான். இந்த 2 டம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் எதுவும் பார்த்து பண்ண முடியுது. பட் இதெல்லாம் வேறு எதாவது இருந்துச்சுன்னா இருக்க முடியாது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மர் இது போட்டிருப்போம் பாருங்க கைஸ். ஸோ அதை பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் வந்து இந்த மாதிரி 2 ஜம்ப்லாம் இருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 2 ஜம்ப்லாம் ஒரே ஜம்ப் தான், அதை வச்சு தான் போகிற மாதிரியே இருக்கும். பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த கேம் அதை விட நல்லா இருக்காங்க அப்படின்னா இல்லை. பட் 2 ஜம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதில் 2 ஜம்ப் இல்லைன்னா சத்தியமாக நான் ரேட்டிங் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். பட் ரேட்டிங்லாம் இப்போ கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கேம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும், அதுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்து எதுக்கு வேணாம். நம்ம ரேட்டிங்காக கொடுக்க வேணாம். எல்லா கேமும் நல்லா இருக்குதுன்னு நினச்சிப்போம். எல்லா கேமும் நல்லாயிருக்கும் ரோப்ளாக்ஸில். பட் தெரியல. ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரோப்ளாக்ஸ் கேமும் ட்ரை பண்ண போகிறோம். அதை ட்ரெண்டில் இருக்க கேம்ஸ் நல்ல கேம்ஸ். ஸோ அந்தமாதிரி ஓகேங்களா. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கொஞ்சம் வியூஸுக்கு போவோம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 10. ஸோ அதை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து 20. இப்போ நம்ம எவ்வளோ கரண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திங்க் 12ன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம் 12 கைஸ். ஆமாம் 12. ஓகே இவன் போக முடியாது. பட் ஓகே கைஸ் 12 இது இருக்குது. அதனால இப்போ நம்ம இன்னும் வந்து 8 சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் வந்து ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. லைக் கூட போட வேணாம். நீங்கள் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க கைஸ், என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் போகணும். போயிடுச்சு. காரே போ. இதெல்லாம் என்ன காரு? அது லாம்போகினியா? லாம்போகினி கைஸ். லாம்போகினிலாம் வருதுப்பா. பிரிசனுன்ட்டாங்க. பிரிசனில் போய் லாம்போகினி விற்பானா இல்லை வருமா? என்னடா இது லாஜிக்கு. ஓகே நம்ம 30 லெவல் போயாச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த வின்னு கிடச்சிடுச்சு கைஸ். ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து 45 ஸ்பீடு. அதுக்கு பாருங்கள் கைஸ், அதில் வந்து 2x வந்து கிடைக்குமா, 2x ஸ்பீடு. அடுத்த இதுக்கெலாம் போகணுங்கன்னா இதான் அந்த பக்கத்தில் போனீங்கன்னா ரோபக்ஸு. ஸோ அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு இதுவே போதும். ஓகே இப்போ நம்மளோட ஸ்பீடு பாருங்கள், அதுக்குள்ளே 21 வந்துச்சா. ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான். இப்போ நம்மளோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு 70 ஏறுது. ஓகே நைஸ். அவன் மட்டும் போகிறாங்க கைஸ். போயிட்டான்டா. போய் மறக்கையா கைஸ். இவன் எப்படி அதில் போவான்? எப்படிரா? ஓகே நம்மளுக்கு அது ஓகே. அது உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும் போல் மேபி இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகே ஸோ விடுங்க. போய் தொலைக்காரே, நீ போ நீலாம் எதுக்கு தான் இருக்கிறாங்க? ஐயோ காரு முடிச்சிச்சு. ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பொறுமையாக போகணும். பட் கொஞ்சம் நான் அவசரப்பட்டுட்டேன் கைஸ். ஓகே வந்தாச்சு. சுனாமி இந்த லெவல் ஸ்டேஜ் 3 தான் கைஸ் மோசமாக இருக்குது. மித்த இதெல்லாம் கூட எனக்கு தெரியலையாடா. ஏன்டா இது மட்டும் ஏன்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கோம்னா இருக்குது. பட் ஹார்டு இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து போகலாம். லாம்போகினி போ. ஓகே அது போடாச்சு கைஸ். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, எவனோ ஒரு சரியான ஸ்பீடாக போனால். பட் நம்ம கண்ணுக்கு அது தெரிலையாட்டு. ஓகே இது ட்ரை பண்ணுறேன். பட் முடியலை. அவ்வளோதான் முடியுது. எங்கப்பா என்னடா கைஸ் 35 எடுக்க முடியுது. ஆமாம் நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ? 250. அடப்பாவீங்களா? 250 வச்சுட்டு எப்படிடா நான் எடுப்பேன்? கஷ்டம் கைஸ். ஸோ ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் கைஸ், அவன் எவனோ ஒருத்தன் கண்ணுக்கு கூட ஒரு செகண்ட் அப்படி எல்லா இடத்தையுமே தாண்டி போயிடுறான். யாரும் தான் தெரில. உங்கள் அப்பா அம்மா கண்ணில் மாட்டுறா எனக்கு இருக்குது. ஓகே இப்படி வந்தாச்சு. ஓகே இங்கெல்லாம் டபுள் ஜம்ப்பு இங்கே மட்டும்தான் கொடுக்குறீங்களா? போடா டே, நீ வந்தாலும் எனக்கு பிடிக்க முடியாதுப்பா தம்பி. அவ்வளோத்தேன் போ. இது என்னது கைஸ்? இதெல்லாம் போய் எவனா தோப்பானா? ஈஸி. போ
அப்படித்தான் கைஸ், அவ்வளோதான். ஈஸி 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 கைஸ். கைஸ் இதெல்லாம் ஈஸி. அப்படியே சப்பை, ஆமாம் சப்பை சப்பை, எனக்கெல்லாம் சப்பை, எனக்கு அப்படியே சப்பையாக இருக்கும் கைஸ். ஓகே, அவனுங்க அங்கே போகிறாங்க. டேய் நீ என்ன நினச்சாலும் இந்த காலத்தில் பிடிக்க முடியாதுடா. இவன் வேறு பொறுமையாக ஆமனாட போட்டுன்னுக்குறான், அவனுங்க கூட ஸ்பீடாக போகிறாங்க. டேய் வாடா வாடா தம்பி. இந்த காலத்தில் நீ என்ன பிடிக்க மாட்ட, தெரிஞ்சு போன விஷயம். ஓகே கைஸ், நம்ம அங்கேருந்து 2 ஜம்ப்பு போட்டாவே இங்கே வந்து விட்றோம். இங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் செம்ம ஈஸி. ஆனால் இது கொஞ்சம் முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆமாம் எவ்வளோ, ஆமாம் நெக்ஸ்ட்டு ரீபடுத்துக்கு 45 தானா. ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ 250. அதோ எடுத்துகிட்டு வரேன்ப்பா, அதோ எடுத்துகிட்டு வரேன். 250 தானே, அதோ 250 தான், அதனால் எடுத்துகிட்டு வரேன். நில்லு நில்லு, முடிஞ்சா நில்லு, வரேன். டேய் நீ வாடா, ஆமாம் நட போட்டுக்கின்னு, நான் அதுக்குள்ளே போயிடுறேன். ஓகே கைஸ், அதெல்லாம் ஈஸியாக அந்த காரெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ ஒரு ஆளாகவே தெரியல. இவனா எதுக்கு தான் போகிறான்னு கூட. ஏண்டா ஒரு பிரிசனர், ஐயோ வின்னை தெரியாமல் எடுத்து தொலைஞ்சிட்டேன் காஷ். தெரியாமல் வின்னு இது தொட்டு விட்டுட்டேன் சோபா. இவன் வேற ஐயோ போல அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான் பின்னாடியே. நீ என் பின்னாடி வந்தால் உனக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. எது தேவையில்லாமல் என் பின்னாடி வந்து நீ நீ என் டைம் வச்சு உன் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிற, என் டைமையும் வேஸ்ட் பண்ணிடுற. ஏண்டா ஒன்றுமே தான் போயிடுறா. ஏண்டா டேய் வராண்டா வராண்டா, உங்கள் அப்பா அம்மானே வராதரா. அவ்வளோதான். ஓகே இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஈஸி. ஓகே அவ்வளோதான், இது எடுத்துடலாம். ஓகே இப்போ நம்மகிட்ட இது இருக்குது, இப்போ நம்ம பைக் பிடிக்கலாம். ஓகே பைக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கைஸ், செம்ம ஸ்பீடாக இருக்கிறோம் இப்போ. ஓகே நல்ல விஷயம். ஓகே போகலாம். ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான். ஓகே வந்தாச்சு. ஆமாம் அப்பா நல்ல வேலை. காய்ஸ் இங்கே இருக்காங்க காய்ஸ். டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையே அப்படியே என்னையே சாவடிக்க பார்க்குறாங்க காய்ஸ். கதவு கிட்டே நிற்கிறான், நம்மளால் போக முடியாதுன்னு நினச்சிட்டான் போல பைபிள். டேய் போடா, பாய் பாய். இந்த காலத்தில் பிடிக்க மாட்டேன், தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய உருவத்தை தாங்க, உருவத்தை வச்சு எப்போவுமே எடை போடக்கூடாது. நான் இவ்வளோ சின்னதாக இருக்கேன். ஓகே 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 ஒன்றும் இல்லை. இங்கே என்ன நடந்துச்சு இப்போ எனக்கும் தெரியாது. பார்த்தீங்களா, எனக்கும் எதுவும் தெரியாது, உங்களுக்கும் எதுவும் தெரியாது. தெரியாது தானே, நம்ம தெரியாது. அது எப்படி தெரியும், ஏன்னா இதெல்லாம் சீக்ரெட். ஓகே இப்போ நம்ம இந்த போக வேண்டியது தான் கைஸ். நீலாம் கனவுல கூட எனக்கு பிடிக்க முடியாதுடா. நம்ம ஏன்னா இப்போ ப்ரோ பிளேயர் ஆகிட்டோம் இந்த கேமில். ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த நல்லா விளையாடுனவங்க கூடலாம் கம்பேர் பண்ணால் அவனுங்களோட தூசி தான் நம்ம. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு ஆட்டம் போடக்கூடாது. ஐயோ கேஸ், டபுள் ஜம்ப் என்ன காசு ஒர்க்காகல. டபுள் ஜம்ப் அடிக்கடி போயிடுது வருது. டபுள் ஜம்பே அவனை நம்ப முடியலடா. டேய் அடிக்கடி காலை வாரி ஊறடா காலை. ஓகே போச்சே. ஐயோ என்னடா இது. வா சுனாமி, பயந்துட்ட போல வந்துட்டான் பாருங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இங்கே பாருங்க, நெவர் கிவ் அப். ஓகே நான்லாம் விட்டு கொடுத்தத சகித்திரமே இல்லைடா. நீ எந்த ஏரியாவில் எங்கே வேணால் போய் கேளு, இந்த தமிழ் ப்ளஸ் சேனல் சொல்லு, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அவன் தோற்றதே இல்லைன்னு வாங்கிட. ஆமாம் நம்மக்கிட்ட கச்சா 10 சப்ஸ்கிரைபரு, அதுவும் எந்த மூலையிலேருந்து பண்ணாங்களோ தெரில. ஆனால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே இங்கேருந்து பண்ண முடியுமா? ஸ்பேம் ஜம்ப் டு டபுள் ஜம்ப் ட்ரை பண்ண தான் போகிறேன். முடியல. ஓகே அப்போ நம்ம வந்து கரெக்டாக 40 லெவல் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த 40 லெவல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் அது ட்ரை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு மாட்டேன். ஓகே நம்ம வந்து கரெக்டாக 40 லெவல் அப்படி போயிட்டோன்னா நம்மளால் அது முடியும்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன வேறு என்ன அவ்வளோதான். நம்ம மட்டும் போயின்னே இருப்போம். டே வாடா கனவுல வந்து பிடி போ. ஓகே போகலாம் போய்கிட்டே இருக்கலாம். ஓகே எடுவின்னு. ஓகே நெக்ஸ்ட் எதுவும் இல்லையா? வேறு எதுவும் இல்லையா? இது என்னது? 6 பை 6 ஏய் கைஸ் இங்கே பாருங்க. ஃப்ளேம் ஆரா, டிஸ்கோ ஆரா, ஸ்பார்க்கிள் ஆரா, பர்பிள் ஷைன் ஆரா, ரிச் ஆரா, லைட்னிங் ஆரா, டிவில் ஆரா. இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்ச வாங்க வேண்டிய ஒரு ஆரா ஃப்ளேம் ஆரா. ஸோ அதுக்கு இன்னும் 30 தேவைப்படுகிறது. ஸோ நம்ம போய் அந்த 30 கலெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த சுனாமி நான் தூக்கி போட்டு அடி நச்சு நவுத்த போகிறேன் காய்ஸ். ஏன்னா இது வந்து சும்மா எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. தூசி மாரி வந்து சும்மா ஊதினே இருக்குது காதில். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல அதால். இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணுறது ஓகேங்களா? ட்ரை பண்ணுது பட் முடியலையே. இது எடுத்துக்கலாம் வின்னு. ஓகே எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்மளால் வந்து பைக் பண்ண வேண்டியது ஃப்ளேம் ஆரா. அட கடவுளே ஃப்ளேம்னு என்னடா இது? அட கடவுளே கைஸ் என்ன கைஸ் இதனால இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? 2 வின்ஸு கைஸ். வின்ஸ் இப்போ 1 இருக்குது, 2 கிடைக்குது. அதான் 2x வின் மாரி பார்த்தீங்களே. மற்ற கேமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோபக்ஸ் கேட்பாங்க 2x வின்னு. அதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரோபக்ஸு நீ வந்து 1 லட்சம் ரோபக்ஸ் தான் 2x வின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில கேம்லாம். பட் இந்த கேமில் ஓசிலே கொடுத்துருக்காங்க வெறும் 100 வின்ஸுக்கு கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச கேமில் மேபி இது இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியது கைஸ். ஐயோ ராக்கு. அது கல்லாடா. அது கல்லா. கைஸ் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரே ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது எனக்கு கொஞ்சம் பெரிய மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ மறந்துடாமல் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியதுதான். நீ வேறு ஏன்டா இப்படி வந்து தடுத்துக்கிட்டே என்னை தடுக்கிறதுக்கு இந்த உலகமே என்னை எதிர்க்குது பார்த்தீங்களா கைஸ்? ஓகே இந்த கல் போயிடுட்டோம், அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைம் என்னப்பா கைஸ் எனக்கு அப்படியே மூளை எல்லாம் மூளை அப்படியே மூளை பாருங்கள் நம்ம 40 லெவல் வந்துட்டு. இப்போ அது ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளால் அது முடியுதுன்னு நம்புகிறேன். அப்போ நல்ல வேலை இந்த 2x ஜம்ப் நம்மளை சேவ் பண்ணிடுச்சு. 2x ஜம்ப் நல்ல பையன். ஒரு சில வாட்டி காலை வாரி விடுறதுல காட்டாகிற, ஒரு சில வாட்டி ஹெல்ப் பண்ணுறதுவே கரெக்டாக இருக்கு. அதுக்கு நான் உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லலடே. அதுக்குள்ளே வாலி காட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னடா 2x ஜம்ப் சுனாமியை கூட உனக்கு தாண்ட தெரியல. நீலாம் யார்ரா? நீலாம் எதுக்குடா இருக்க? நீ இருடா. நீ ஆனால் என் கூட இருடா செல்லப்பட்டு. ஏண்டா விட்டு போயிட்டாதரா. நெவர் கிவ் அப். எத்தனை கிவ் அப்பு? அட பாவீங்களா? பிரிசனில் எவன்டா இதெல்லாம் எழுதிட்டு போனேன். மேபி நம்மள மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தால் பல சரி பெரியவங்க இருப்பாங்க. ஓகே எதுக்கு ஸ்டேஜ் 8? ஏண்டா ஸ்டேஜ் 8க்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம்? ஸ்டாண்ட் ஜம்ப், டபுள் ஜம்ப் இதெல்லாம் எனக்கே தெரியும்டா. நீங்கள் பார்க்க அந்த போர்டை பார்க்காமலே கண்டுபிடிச்சாண்டா. நீங்கள் இப்போ வந்து சொல்லி நிற்கிறீங்க பார்த்தீங்களா குட்டி குழந்தைங்க. ஐயோ காய்ஸ் என்னால் முடியலை. ஐயோ அதை நான் நீ முடிக்காமல் விட மாட்டேன்டா. போச்சு இங்கே முதல்ல முடிக்கணும் போலையே. ஓகே வந்தாச்சு. ஓகே அது இப்போ தான் போச்சு. சொன்னால் நம்ம தைரியமாக போகலாம். போடா தொப்பு குறையுதுடா. சூப்பராக கைஸ் தொப்பு குறையுது கைஸ். நான் உன்னை ட்ரை பண்ணுறேன்டா சூப்பராக. அதனால் நீ எனக்கு நன்றி தாண்ட சொல்லணும். எதுக்கிட்ட என்னை தொடுத்து உள்ளே பிடிச்சி வைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியதுதான் கைஸ். உய்யா ஓகே போகலாம் வந்துட்டேன். இந்த வாட்டி முடிக்காமல் விட மாட்டேன். அப்பா முடிச்சிட்டேன்டா. இது அப்பா முடிச்சிட்டேன். ஆமாம் இது என்னது? என்னது இது? கைஸ் இதெல்லாம் ஈஸி கைஸ். அப்படியே இல்லைனாலும் என்கிட்ட 2x ஜம்ப் இருக்குது. ஸோ அதனால் நான் 2x ஜம்பை வச்சு கூட பண்ணிப்பேன். இதெல்லாம் என்னதுன்னா
கைஸ் இது வழியே இல்லை, நம்மளை ஏமாத்துறீங்க. அவ்வளோ பெரிய ஜம்பே பண்ணிட்டேன், இந்த ஜம்பு பண்ண மாட்டேனா? ஏமே சி ஏய் அவனா வரான்னாடா? ஏய் அவனா வருவானா? கைஸ் என்ன கைஸ் இது? எவனா வருவானா வரமாட்டானா அது கூட தெரியல. வந்துட்டேன். இது என்னது கைஸ்? இதெல்லாம் கண்டிப்பாக முடிக்க முடியாது, பட் ட்ரை பண்ணுறேன். அதான் நான் தான் சொல்லலை, அதெல்லாம் முடிக்க முடியாது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான். ஏன்னா இப்போ நம்மளால் இப்போதைக்கு முடிக்க வேண்டிய இப்போ நம்மளால் லாஸ்ட்டாக முடிக்க வந்தது அந்த மேஸை மட்டும் முடிச்சிட்டோம். அந்த மேஸை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேஸை முடிச்சுட்டு அடுத்த இதில் தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து போக வேண்டியது தான். ஓகே வந்தாச்சு. எங்கடா தோதாங்கிறியா ஒஞ்சி நின்றுலாம் அட்டாக் பண்ணுற டேய்? முடிஞ்சா கண்ணுக்கு முன்னாடி வாட தானே. யார் தான் என் முன்னாடி வர போகிறான்? பயந்தாங்கோலிங்க. ஓகே வந்தாச்சு. இதை வேறு யாருக்கு? இதை வேறு நான் முக்கி தானடா பண்ண போன டைம். அப்போ வந்தாச்சு. இந்த வாட்டி இதெல்லாம் ஈஸி கைஸ், இதெல்லாம் போன வாட்டி ஈஸியாக முடிச்சிட்டேன். பட் இந்த வாட்டி ஈஸியாக தான் முடிக்க போகிறேன். ஓகே போகலாம். அங்கே பாருங்கள், அது ஒன்று தொடாமலே வந்துட்டேன். அங்கே பாருங்கள், தொடாமலே வந்துட்டேன். ஈஸி கேம். இது வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி போகணும் கைஸ். ஸோ இப்படியே போயிட்டு இப்படி ஒரு யூட்டன் அடித்து அப்படி போனால் இப்படி இது முடிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம். ஓகே இப்போ பாருங்கள்லாம் நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ 850 ரூபா. ஆனால் இது வாங்க முடியாது இப்போதைக்கு. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பற்றி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.